ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளில் நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்த போகிறோம். நாம் எந்தெந்த இடங்களில் இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் நாம் பாடி துதிக்கிற நேரத்திலே கர்த்தர் நிச்சயமாய் மகிமைப்படுவார். நாம் எல்லாரும் இணைந்து குடும்பமாக, திருச்சபையாக, தனிப்பட்ட நபராக இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஒன்றை உறுதியாக மனதில் வைத்துக் கொள்வோம், என் மூலம் இயேசு என்று மகிமைப்பட வேண்டும். நான் பாடுகிற பொழுது, நான் இதை பார்க்கிற பொழுது என் இயேசு என்னிலே மகிமைப்பட வேண்டும், நான் அவருக்கு ஒரு பிரியமான ஆராதனை நான் செலுத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் இணைந்து ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை இந்த ஆராதனை மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் அற்புத நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த ஆண்டவரின் நேரலின் மூலமாக நாங்கள் ஆராதிப்பதற்கு நீ தந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் தகப்பனே, வீடுகளிலே, தனிப்பட்ட இடங்களிலே எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு மகிமையை நீர் கொண்டு வர பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம் நாமம் ஒன்றே இந்த முழு ஆராதனையில் உயர்த்தப்படுவதாக உமக்கே கனத்தை மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். இணைந்து எங்களோடு கூட கர்த்தரை உயர்த்துங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவான். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளை படகாய் வந்திடுவான். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவான். பாடுவோம். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவான். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன்.
என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. தூற்றும் மாந்தரின் நடுவில் நம்மை தேற்றிட இயேசு வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட இயேசு வந்திடுவார். தூற்றி திரிகள் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்காய் ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துவார். வெட்கப்பட்ட ஸ்தானத்தை இரட்டத்தனையான நன்மையை கொடுப்பார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். பாடுவோம். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நான் உங்களை திறந்து, நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. கரம் உயர்த்தி பாடும். நான் பாடி என் இயேசுவை துதித்திடுவேன். ஒவ்வொரு நாளும் நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லி பாடி கர்த்தரை உயர்த்துவோமாக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன்,
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இருக்கிற இடங்களை அப்படியே கண்களை மூடி, தேவனும் நீரே, தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவரே எனக்கு ஜீவனாயிருக்கிறார். என் பலன், என் ஆரோக்கியம், எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. எங்களோடு கூட இணைந்து பாடிக்கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. You may be questioning, will there be an end to my problem, to my health issues? நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. Your sorrow will turn into joy. நிச்சயமாகவே, நிச்சயமாகவே, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டி இந்த பாடல் நாம் பாட போகிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். சகோதரனே, சகோதரியே, இணைந்து கரங்களை தட்டி இந்த பாடலை இணைந்து பாடுவோமாக. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நல்லா கைத்தட்டி சந்தோஷமாய், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே, 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 நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கைத்தட்டி பாடுவோம். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. ஓ,
புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. நல்லா கைத்தட்டி, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. Cast all your burdens unto me, for I care for you. என் மேல் உன் பாரத்தை எல்லாம் வைத்து விடு. நான் உன்னை ஆதரிக்கிற கர்த்தர், உன்னை விடுவிக்கிற கர்த்தர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நான் உன் நித்தமும் நடத்தி செல்வேன். எல்லா கரங்களை தட்டி நம்பிக்கையோடு பாடி உயர்த்துவோமாக. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. ஓ, அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. கைரங்க உயர்த்தி, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எரிகோ கோட்டை விழுந்ததெல்லாம் துதியினால் தான். சிறைச்சாலையின் கதவுகள் அசைந்தது துதியினால் தான். தாவீதின் வாழ்க்கையில் விடுதலை வந்ததெல்லாம் துதியினால் தான். துதி மகனே மகளே, எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை துதி. நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் நீ இருந்தால் நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் நீ இருந்தால் அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஓ, அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நல்ல கண்களை மூடி, ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை சூழ்நிலையின் மேல் அல்லாமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு இப்படி சம்பவித்தது என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எங்கள் நம்பிக்கை மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் இருக்கத்தக்கதாக. God who raises the dead, மரித்தோரை எழுப்புகிறதான தேவன் நிச்சயமாகவே உங்கள் பலவீனத்திலிருந்து, உங்கள் சூழ்நிலையிலிருந்து எழுப்புவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். He is able. He is able. துதியின் பலிகளை செலுத்திக் கொண்டே இருங்கள். எமேச்சர், உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. கிருபைகள் என்னில் பெருக செய்திரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். Oh, hallelujah. Come on, people of God, open your mouth and sing praises unto Jesus. Oh, hallelujah, 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 amen. Hallelujah, hallelujah,
அல்லேலூயா ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்து கொண்டிரே ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்து கொண்டிரே ஸ்தோத்திரம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. கரங்களை ஏந்தி உயர்த்தி அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். எத்தனையோ சோதனைகள் உங்களை தேடி வந்திருக்கலாம். பலவிதமான சோதனைகளே சிக்கி தவிக்கிற உங்களை கர்த்தர் மீட்டெடுத்து கொண்டு வருகிறார். சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக நீங்கள் விளங்குவீர்கள். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். Don't be too much worried about the temptation that you are facing. சோதனை குறித்து மிகவும் கவலைப்பட வேண்டாம். உங்களை முழுமையான ஒரு மனிதனாக, ஒரு முழுமையான பாத்திரமாக கர்த்தர் வணைந்து கொண்டிருக்கிறார். சத்ருவின் சோதனையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். சோதனை எனில் வந்தபோது நீர் காத்தி, மனவேதனை எனில் வந்தபோது சோதனை என்னை சூழ்ந்தபோது நீர் காத்தி, மனவேதனை எனில் வந்தபோது கிருபை தந்தி. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. கண்களை மூடி கரங்களை ஏந்தி உயர்த்தி அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். கரங்களை உயர்த்தி ஏந்தி பாடுவோம். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். கரங்களை உயர்த்தி ஏந்தி ஆராதனை
ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. மீண்டும் பாடுவோம். ஆராதிப்பேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்பேன் இயேசுவே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே, உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் இயேசுவே. நல்ல நாவுகளை திறந்து உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் இயேசுவே. ஹalleluya, hallelujah. Come on everyone. Le ragashmal manotarori andara. Hallelujah, hallelujah, mighty God, we worship you Jesus Lord. உம் வல்ல நாம உயர்த்தப்படுவதாக. May thy mighty name be exalted, O God. Hallelujah, hallelujah, hallelujah. Hare kabosha dagara le manodarana re kabosh malmat ba marase kenarara. Hallelujah. We love you, we love you, we love you, Jesus. We love you, we love you, we love you, Jesus. Rel mahashmal marodara le ragaur manmanadara shendere. கண்களை மூடி கரங்களை ஏந்தி உம்மை நம்புறேன் ஆண்டவரே. I trust you, O God. I trust you, Jesus. Would you say unto Jesus, I would trust you at any cost, O God. மரணம் வருகிறதா இருந்தாலும், மரணம் வருகிறதா இருந்தாலும் உம்மை நாங்கள் நம்புவோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Oh, we trust you, we trust you, we trust you, Jesus. Come on everyone. We trust you, we trust you, we trust you, Jesus. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya, 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 ஆமென், ஹalleluya, ஹalleluya,
Hallelujah, hallelujah. One last time, come on everyone. Hallelujah, 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 amen. Hallelujah, 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 amen. May your presence be real to your children, O God. உம்முடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம், பரிபூர்ண ஆனந்தம் உண்டல்லவா. Let your people experience it today, O God. All the confused life be transformed into a joyful heart, O God. குழப்பமான இருதயங்கள் எல்லாம், குழப்பமான சிந்தை எல்லாம் மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவதாக. Every wavering mind and double-mindedness be cleared in the name of Jesus. Concerning your daughter's marriage, concerning your daughter's marriage, you are so much confused and worried. Don't be worried. Don't be so confused. God will take care of everything. You don't need to carry them all on your shoulder. உங்கள் கரத்தின், உங்கள் தோள்கள் மேல் நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். உடைய கரத்தினால் மூடுவீராக. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற யாவர் மேலும் பரிசுத்தாவினுடைய கிருபை, பரிசுத்தாவினுடைய வல்லமை இறங்கட்டும், மகிமை பெருகட்டும். உம் நாமம் தொடர்ந்து எங்கள் மூலமாக உயர்த்தப்படட்டும். உமக்கே கனத்தை மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம் ஒவ்வொருவரோடு கூட அவர் பேசுவதற்கு விருப்பமுள்ளவராக இருக்கிறார். God speaks. ஆண்டவர் பேசுகிறார். God speaks to all of his children. தம்முடைய பிள்ளைகள் எல்லாரோடு கூட அவர் பேசுகிறார். God speaks to us through his word. தம்முடைய வார்த்தையின் மூலமாகத்தான் தேவன் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். எனவே இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்போம். அநேக நேரங்களிலே தேவன் என்னோடு கூட பேசவில்லை, அவர் என்னிடம் பேசுவதில்லை, தேவனுடைய சித்தம் என்னது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த பரிசுத்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட அவர் பேச விருப்பமுள்ளவராக இருக்கிறார். எனவே எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் காத்திருக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் no turning back but looking forward. No turning back but looking forward. பின்னிட்டு பார்க்காமல் முன்னே நோக்கி பார்க்க ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேச விரும்புகிறார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். ஆதியாகமம் 19:17. அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. நோ டர்னிங் பேக் பட் லுக்கிங் ஃபார்வர்ட். இந்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு ஏராளமான வாழ்க்கைக்கு தேவையான கொள்கைகளை, நியதிகளை, வழிமுறைகளை, ஆலோசனைகளை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். வேதாகமத்திலே வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற மனிதர்களை குறித்து ஏராளமான நிகழ்ச்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தோல்வியை சந்தித்த நபர்களை குறித்தும் ஏராளமான பதிவுகள் செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். வெற்றி பெற்றவர்கள், தோற்றவர்கள்,
உண்மையாயிருந்தவர்கள் உண்மையற்றவர்களை குறித்த சம்பவங்கள் வேதாமத்தில் இருக்கிறது. தேவனுக்காக வாழ்ந்தவர்கள், தேவன் இல்லாமல் வாழ்ந்தவர்கள், தேவனை சார்ந்து வாழ்ந்தவர்கள், தேவனை சார்ந்து வாழாமல் இருந்தவர்கள், பாவத்தில் விழுந்து போனவர்கள், பாவத்தை ஜெயித்தவர்கள், மரணத்தை சந்தித்தவர்கள், உயிர்த்தெழுதலை சந்தித்தவர்கள், வியாதியில் மரித்து போனவர்கள், வியாதியில் சுகமாக்கப்பட்டவர்கள், இப்படி வாழ்க்கையை குறித்து ஏராளமான நிகழ்வுகளை வேதாகமம் அப்படியே நமக்கு பதிவு செய்திருக்கிறதை பார்க்கிறோம். நேர்மறையாய் நடந்த காரியங்களையும் பதிவு செய்திருக்கிறது, எதிர்மறையாய் நடந்த காரியங்களையும் அது பதிவு செய்திருக்கிறது. நடந்த எல்லாவற்றையும் மறைக்காமல் அப்படியே உள்ளதை உள்ளதென்றும், அப்படியே கொலை செய்தான் என்றால் கொலை செய்தான், கற்பழித்தான் என்றால் கற்பழித்தான், உண்மையாய் இருந்தான் என்றால் உண்மையாய் இருந்தான், வெற்றி பெற்றான் என்றால் வெற்றி பெற்றான், இத்தனை பேர் மரித்தார்கள் என்றால் இத்தனை பேர் மரித்தார்கள், எப்படி என்ன நடந்ததோ அப்படியே எழுதப்பட்டபடினால்தான் இது பரிசுத்த வேதாகமம் என்று அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்ட விளைவின் அடிப்படையிலே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்ட அவருடைய கிரியைகளின் அடிப்படையிலே ஆண்டவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் வேதாகமத்திலே நமக்கு அப்படியே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது நிமித்தம் இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு ஒரு அடையாளங்களாக, திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கை, யோசேப்பின் வாழ்க்கையாக இருக்கலாம், லோத்துவின் வாழ்க்கையாக இருக்கலாம், ஆபிரகாமின் வாழ்க்கையாக இருக்கலாம், வேதாகமத்தின் பரிசுத்தவானுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், எல்லாருடைய வாழ்க்கையும் நம் ஒவ்வொருவருக்கும் திருஷ்டாந்தங்களாக, அடையாளங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. இவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்களும் நானும் ஏராளமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நேர்மறையான காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும், எதிர்மறையான காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஏன் இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது? so that we can draw lessons from their lives, so that we can draw principles from their lives. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஏராளமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நாம் மற்றவருடைய தவறுகளிலிருந்தும் கற்றுக்கொள்ள முடியும், மற்றவருடைய வெற்றிகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும், நம்முடைய சொந்த தவறுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும், நம்முடைய சொந்த வெற்றிகளிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவன் நமக்கு அநேக வழிகளிலே பாடங்களை நமக்கு கற்பிக்கிறார். இன்றைக்கு நான் வாசித்த இந்த ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் மட்டுமல்ல 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது லோத்து என்கிற மனிதனை குறித்த ஒரு வாழ்க்கை சரித்திரம் பதியப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரனாக பிறந்தவன் தான் இந்த லோத்து. அவருடைய தகப்பனார் இறந்த பின்பதாக ஆபிரகாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்ட பொழுது லோத்துவும் அவரோடு கூட புறப்பட்டு வந்ததை நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு ஏராளமான ஆஸ்திகள், ஏராளமான ஆடுகள், மாடுகள், சொத்துக்கள், அவன் நல்ல சீமானா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை போலவே ஆபிரகாமோடு கூட வந்த லோத்துவுக்கும் ஏராளமான ஆசீர்வாதங்கள், ஏராளமான உடைமைகள், ஏராளமான மிருக ஜீவன்கள் அவனுக்கும் கிடைத்ததை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். எப்படி ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டானோ அது போல ஆபிரகாமோடு இருந்த லோத்துவுக்கும் ஆசீர்வாதம் காணப்பட்டது. அந்த நாட்களிலே அந்த பூமியிலே உடைய ஆஸ்திகள், உடைய சொத்துக்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஏராளமான ஆஸ்திகள் அவருடைய வாழ்க்கையிலே பெருகினதை பார்க்கிறோம். அவருடைய மிருக ஜீவன்கள், அவருடைய சொத்துக்கள், உடைமைகள் எல்லாம் பெருகிக் கொண்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் இந்த லோத்தினுடைய வேலைக்காரருக்கும் இடையே வாக்குவாதம் உண்டாயிற்று. இந்த வாக்குவாதம் அது பெருகினபடினாலே அப்பொழுது இந்த வாக்குவாதத்திற்கு ஒரு தீர்வை காண்பிப்பதற்காக, ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ஆபிரகாம் அந்த இடத்துல ஒரு ஆலோசனையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். நாம் சகோதரர், we are brothers, நாம் சகோதரர், நமக்கிடையே வாக்குவாதங்கள் வேண்டாம், நமக்கிடையே சண்டைகள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நீ தெற்கே போனால் நான் வடக்கே போகிறேன். நாம் இருவரும் எந்த ஒரு இடத்தை பூமி தாங்கிக் கொள்ள முடியாத சொத்து இந்த இடத்துல நமக்கு இருக்கிறபடினாலே நீ ஒரு இடத்தை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடனடியாக லோத்து அந்த இடத்துல தன் கண் முன்பதாக அவன் ஏறிட்டு பார்க்கிறான். அங்கே ஏராளமான சமபூமி, நீர்வளம் பொருந்திய ஒரு பூமி அங்கே காணப்படுகிறது. கர்த்தரு அந்த அழிக்கப்படுவதற்கு முன்பதாக அந்த சோதோம் கொமோரா என்ற பட்டணமானது மிகவும் ஒரு கர்த்தருடைய தோட்டத்தை போலவே, ஒரு ஏதேனை போலவே அது காணப்பட்டது. அவ்வளவு செழிப்பான ஒரு பகுதி. ஆபிரகாம் நாம் பிரிந்து போகலாம் என்று சொன்ன உடனே அந்த ஆலோசனை நிராகரிக்கவில்லை, நாம் சேர்ந்து குடிவாழ்வோம் என்று சொல்லவில்லை. உடனடியாக அவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு மிகுந்த சமபூமியை, நீர்வளம் பொருந்திய ஒரு தேசத்தை அவன் தெரிந்து கொண்டதை அந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும்.
இந்த இடத்துல ஆனால் ஆபிரகாமோ அவன் விட்டு கொடுப்பதற்கு அவன் தயாராக இருந்ததை பார்க்கிறோம். ஆபிரகாம் முதலாவது தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக லோத்தினிடத்தில் சொல்லுகிறான், நீ தெரிந்து கொள் என்று சொன்ன உடனே, நாம் பிரிந்து போவோம் என்று சொன்ன உடனே அவன் தெரிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கும் தன்மை காணப்பட்டது, அந்த இடத்துல முதிர்ச்சி காணப்பட்டது, நல்ல விட்டு கொடுக்கும் மனப்பான்மை காணப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல லோத்துவுக்கோ அவசரமும் அல்லது அநேக காரியங்களை பார்த்து அவன் உடனடியாக பிரிந்து போவதற்கும் அவன் ஆயத்தமாக இருந்தான். ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஆபிரகாமோடு கூட லோத்து இருந்த நிமித்தம்தான் இத்தனை ஆசீர்வாதங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே கிடந்தது. ஆனால் ஆசீர்வாதங்கள் பெறுகிற பொழுது தன் சகோதரை விட்டு பிரிவதற்கும் அவன் ஆயத்தமாய் இருந்ததை, ஆபிரகாமை விட்டு பிரிவதற்கும் ஆயத்தமாக இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆபிரகாம் லோத்துடைய வாழ்க்கையிலே ஏராளமான ஆஸ்திகள் சொத்துக்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்பதாக அவன் எல்லாவற்றையும் இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். Lot lost everything, almost everything. தன்னுடைய வாழ்க்கையிலே பின் நாட்களிலே அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். லோத்துடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையை பாதித்தது என்கிற ஒரு 4 காரியத்தை உங்களோடு கூட இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாட் அஃபெக்ட்ஸ் ஆர் லைவ்ஸ், நம்முடைய வாழ்க்கையை பாதிப்படைய செய்யக்கூடிய 4 காரணிகளை உங்களோடு கூட இந்த லோத்துவின் வாழ்க்கையை கொண்டு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த லோத்துனுடைய வாழ்க்கையில் இந்த கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த 4 காரியங்கள் மிக முக்கியமான காரியங்கள். இந்த 4 முக்கியமான காரியங்கள் நேரடியாகவோ அல்லது எதிர்மறையாகவோ நம்முடைய வாழ்க்கையிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த காரியத்தை நாம் சரியாக தெரிந்து கொள்ளாவிட்டால் எதிர்மறையான விளைவுகளும், இந்த காரியத்தை நாம் சரியாக தெரிந்து கொண்டு விட்டால் நேர்மறையான காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வாட் அஃபெக்ட்ஸ் ஆர் லைவ்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆர் சாய்ஸ், யோர் சாய்ஸ். நீங்கள் தெரிந்தெடுப்புகள், நான் தெரிந்தெடுப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ பாதிப்பை கொண்டு வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, ஆதியாகமம் 13:11, அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். Your choice, his choice. ஆபிரகாமை விட்டு போவதற்கு அவன் தெரிந்து கொண்டான். சோதோம் கொமோரா என்கிற பட்டணத்தை அவன் தெரிந்து கொண்டதை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். His choice was based on look and appearance, not based on careful study, not careful survey or God's guidance. அவன் தோற்றத்தின் அடிப்படையில், பார்வையின் அடிப்படையில் அவன் தெரிந்து கொண்டான் ஒழிய சரியான ஆராய்ச்சியின் அடிப்படையிலோ தேவ சித்தத்தின் அடிப்படையிலோ அதை அவன் ஆராய்ந்து பார்த்தின் அடிப்படையிலோ தெரிந்து கொள்ளவில்லை. His choice was based on just mere outward appearance, outward look. வெளிப்படையாக தோன்றுகிறதை வைத்துதான் அவன் தெரிந்து கொண்டானே ஒழிய தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில், ஜபத்தின் அடிப்படையிலோ அல்லது ஆராய்ச்சியின் அடிப்படையிலோ அதனுடைய பின்னணியத்தின் அடிப்படையில் அவன் செய்யாமல் உடனடியாக பார்வைக்கு தெரிந்ததன் அடிப்படையிலே அவன் ஒரு தேர்வை அவன் எடுத்தபடினாலே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். It was attractive to him. It was fantasy to him. அவனுக்கு அது ஒரு கவர்ச்சியாக காணப்பட்டதை ஒழிய, என்டைசிங், அவனை வஞ்சிக்க கூடியதாக இருந்ததை ஒழிய மாறாக அதனுடைய விளைவுகளை அவன் யோசிக்கவில்லை. பார்த்த உடனே, ஆபிரகாம் சொன்ன உடனே ஆபிரகாமை விட்டு போவதற்கு அவன் தெரிந்து கொண்டான். ஆபிரகாம் சொன்ன உடனே அவன் தன்னுடைய கண்களை ஏறிட்டு பார்த்து அவன் சமபூமி முழுவதையும், அந்த சோதோம் கொமோரா முழுவதையும் அவன் தெரிந்து கொண்டதை நாம் அந்த பகுதியிலே பார்க்கிறோம். His choice was very bad. அவன் ஒரு தவறான தெரிந்தெடுப்பை எடுத்ததை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடியும். அநேக நேரங்களிலே நீங்களும் நானும் கூட தெரிந்தெடுக்கிற தெரிந்தெடுப்புகள் மியர் அப்பியரன்ஸ், பேஸ்ட் ஆன் மியர் லுக், வெளிப்படையான தோற்றத்தின் அடிப்படையிலே. பார்வைக்கு அழகாக இருக்கிறது, கட்டிடங்கள் அழகாக இருக்கிறது, தோற்றம் அழகாக இருக்கிறது, சாலைகள் அழகாக இருக்கிறது, இப்படி
பார்ப்பதற்கு அழகாக இருக்கிற அடிப்படையில் அநேக காரியங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். திருமணத்தில் கூட பார்க்கும் பொழுது பணத்தின் அடிப்படையிலே தெரிந்து கொள்ளுகிறார்கள், தோற்றத்தின் அடிப்படையிலே தெரிந்து கொள்ளுகிறார்கள், நிறத்தின் அடிப்படையிலே தெரிந்து கொள்ளுகிறார்கள், அல்லது ஜாதியின் அடிப்படையிலே தெரிந்து கொள்ளுகிறார்கள், வீடு கட்டிட அமைப்பின் அடிப்படையிலே தெரிந்து கொள்ளுகிறார்கள், அல்லது படிப்பின் அடிப்படையிலே தெரிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக பிளைண்ட்லி சூசிங் த சிட்டிஸ், சென்னை, மும்பை என்று மிகப்பெரிய அமெரிக்கா மாத்திரமல்ல பல நாடுகளை வெளிப்படையாக அந்த தேசம் செழிப்பான தேசம், சென்னை மிகவும் நல்ல பட்டணம், மும்பை நல்ல பட்டணம், டெல்லி மும்பை பட்டணம் நல்ல அழகான பட்டணம், அல்லது அமெரிக்காவிலே இருந்தால் நன்றாக இருக்கும், ஆஸ்திரேலியாவில் இருந்தால் நன்றாக இருக்கும். இப்படி தோற்றத்தின் அடிப்படையிலே, பெயரின் அடிப்படையிலே, கேள்விப்படுவதின் அடிப்படையில் அநேக தேர்ந்தெடுக்கிறார்கள். இன்றைக்கு என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? அமெரிக்க தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் தப்பித்து போவதற்கான வழியை தேடுகிறார்கள். மும்பையில் இருக்கிற ஜனங்கள், சென்னையில் இருக்கிற ஜனங்கள், டெல்லியில் இருக்கிற ஜனங்கள் தப்பித்து எப்படியாகிலும் தன்னுடைய சொந்த கிராமத்திற்கோ நகரத்திற்கோ ஊருக்கோ சென்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். பேஸ்ட் ஆன் மியர் அப்பியரன்ஸ், தோற்றத்தின் அடிப்படையில், கேள்விப்படுவதின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்த ஜனங்கள் எல்லாம் இன்றைக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திருமணம் கூட அப்படிதான். எத்தனையோ பேர் தோற்றத்தின் அடிப்படையிலே, நிறத்தின் அடிப்படையிலே, பணத்தின் அடிப்படையிலே, ஈர்ப்பின் அடிப்படையிலே எத்தனையோ பேர் திருமணம் செய்து கொண்டு இன்றைக்கு வாழ்க்கையிலே சிக்கலிலே தவித்து கொண்டிருக்கிறதை அநேக நாம் பார்க்கிறோம். சாய்ஸ் பேஸ்ட் ஆன் ஆட்ஸ், அநேக விளம்பரத்தின் அடிப்படையிலே அநேக பொருட்களை வாங்கி, அநேக காரியங்களை வாங்கி குவித்து இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். யோர் சாய்ஸ் வில் அஃபெக்ட் யுவர் லைஃப் பாசிட்டிவ்லி ஆர் நெகட்டிவ்லி. நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கிற தேர்ந்தெடுப்புகள் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கோ என்றைக்கோ ஒரு நாள் பாதிப்பை ஏற்படுத்தத்தான் போகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. லோத்து அதை குறித்து எல்லளவும் யோசிக்கவே இல்லை. நான் ஆபிரகாமை விட்டு பிரிந்தால் என்ன சம்பவிக்கும், அல்லது சோதோம் குமாரருக்குள் நான் சென்றால் என்ன சம்பவிக்கும், அது எப்பேற்பட்ட பட்டணம் என்றெல்லாம் ஒன்றும் அவன் யோசிக்கவில்லை. Immediately he made a choice to go and put up his tent in Sodom and Gomorrah. அந்த சோதோம் குமாராவிலே அவன் போய் வாழ்வதற்கு அவன் தீர்மானம் எடுத்ததை பார்க்கிறோம். வேதாகமத்தில் எத்தனையோ பேர் இவனமாக தீர்மானம் எடுத்து நன்மையோ தீமையோ அனுபவித்ததை நாம் பார்க்க முடியும். மோசேனுடைய வாழ்க்கையிலே அவன் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனத்தோடு இருப்பதை அவன் தெரிந்து கொண்டான் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். உலக பிரகாரமான சந்தோஷம் எனக்கு முக்கியமல்ல, தேவ ஜனங்கள் பாடுபட்டாலும் நான் தேவ ஜனங்களோடு கூடத்தான் இருக்க வேண்டும் என்ற தேர்ந்தெடுப்பை அவன் தேர்ந்தெடுத்தபடினாலே அவன் தலைவனாக மாறி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறினதை பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் அவன் பாவம் செய்வதற்கான வாய்ப்பு வந்தது. ஆனால் பாவம் செய்ய மாட்டேன், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் பாவத்திற்கு விலகி ஓடுகிற ஒரு தேர்ந்தெடுத்த நிமித்தம் ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவன் ராஜாவாக, ஒரு தேசத்தின் பிரதம மந்திரியாக மாறினதை நாம் பார்க்கிறோம். His choice made him as a prime minister of the nation. அவனுடைய தீர்மானம், அவன் எடுத்த தீர்மானம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பெண் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி பாவத்தில் விழுந்துவிடக்கூடாது, நம் பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும் என்று அவன் தெரிந்தெடுத்தபடினாலே அவனுடைய தேர்ந்தெடுப்பு அவனுடைய வாழ்க்கையிலே உயர்வுக்கு கொண்டு போனதை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். யோசுவாவுடைய வாழ்க்கையிலும் அவன் தேர்ந்தெடுப்பு அவனுடைய சந்ததி, அவனுடைய குடும்பத்தை பாதுகாத்ததை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தீர்மானியுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். No choice about worshiping God, எந்த தேவனை ஆராதிக்க போகிறோம் என்கிற ஒரு தெரிந்தெடுப்பை அவன் தேர்ந்தெடுத்ததை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். யூதாசை குறித்து பார்க்கும் பொழுது அவன் எஜமானனை தெரிந்தெடுக்காதபடிக்கு அவன் பணத்தை தெரிந்தெடுத்து பின்பதாக போன நிமித்தம் அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தோற்றத்தின் அடிப்படையிலே, பார்வையின் அடிப்படையிலே, கேள்விப்படும் அடிப்படையிலே, வாய்ப்பின் அடிப்படையிலே நீங்கள் தேர்ந்தெடுப்பை ஏற்படாமல் தேவனிடத்தில் ஜெபித்து நீங்கள் தீர்மானம் எடுங்கள். சரியான ஒரு ஆராய்ச்சி செய்து அதன் பற்றிய முழுமையான ஒரு படிப்பிற்கு வந்து வேத வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் நானும் தேர்ந்தெடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே பாதிப்பிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும், அல்லது நேர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். அல்லது இந்த லோத்துவை போல உடனடியான ஹேஸ்டி டிசிஷன், உடனடியான தீர்மானங்களை எடுத்து நாம் செல்வோமானால், தோற்றத்தின் அடிப்படையில் செல்வோமானால் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். பின் நாட்களிலே அநேக காரியங்களை லோத்து இழந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் இழக்க வேண்டியிருக்கும். Your choice will affect your life positively or negatively.
இரண்டாவதாக, வாட் வில் அஃபெக்ட் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் எவை நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு என்றால், யுவர் என்வாயர்மெண்ட் அல்லது நம்முடைய சுற்றுச்சூழல், நாம் எங்கே இருக்கிறோம், எங்கே வாழ்கிறோம் என்கிற காரியம் எல்லாம். இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 12வது 13வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 12வது வசனம், ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். பாருங்கள், இந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் டுவெல்லிங், பிளேஸ் ஆஃப் டுவெல்லிங், அவன் வசிக்கிற இடம், வசிக்கிற சூழல் நம்முடைய வாழ்க்கையிலே பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த பகுதியை பார்க்கும் பொழுது, லோத் ஆபிரகாமை விட்டு அவன் பிரிந்து சோதோமுக்கு கொமோராவுக்கு சென்று அந்த இடத்திலே அவன் வீடு கட்டி வாழ ஆரம்பித்ததை பார்க்கிறோம். சோதோமிலே அவன் வீட்டை கட்டினான். மாத்திரமல்ல, அவன் திருமணம் செய்த பெண், அவன் திருமணம் முடித்ததும் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் தான். அவன் பிள்ளைகளை வளர்த்த இடமும் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் தான். பிள்ளைகளுக்கு அவன் வரன் பார்த்த இடமும் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் தான். வீடு கட்டின இடம், அவன் திருமணம் பண்ணின இடம், பிள்ளைகளை வளர்த்த இடம், பிள்ளைகளுக்கு வரன் பார்த்த இடம் எல்லாம் சோதோம் கொமோரா பட்டணம். ஆனால் அந்த இடத்தை குறித்து சொல்லும்போது, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். மிகவும் பாவம் நிறைந்த, அநியாயம் நிறைந்த, அக்கிரம் நிறைந்த, தேவனுடைய சத்த குரலிலே, தேவனுடைய காதுகளிலே கூக்குரல் கேட்கிற ஒரு அநியாயம் நிறைந்த இடத்தில்தான் தன்னுடைய வீட்டை அவன் கட்டினான். தனக்கு ஒரு பெண்ணை அவன் எடுத்துக்கொண்டான். தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தான். தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அங்கே அவன் திருமண சம்பந்தம் பேசினதை நாம் பார்க்கிறோம். In that city there had no knowledge about God. யெகோவா தேவனை பற்றி, உண்மையான தேவனை பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லாத, ஆராதனையும் இல்லாத, சேவிக்கிற குடும்பங்கள் இல்லாத ஒரு இடத்திலே தன்னுடைய வீட்டை அவன் கட்டி அங்கே பிள்ளைகளை வளர்த்ததை பார்க்கிறோம். அங்கே திருச்சபை இல்லை, தேவனை பற்றி அறிவு இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர், ஆவிக்குரிய ஒரு சூழல் இல்லாத பட்டணத்திலே பிள்ளைகளை வளர்த்தான். பெண்ணை அவன் தெரிந்து கொண்டான். அந்த இடத்தில் தான் பிள்ளைகளுக்கு வரன் பார்த்ததை நாம் பார்க்கிறோம். Those people did not have any connection with the living God. They did not have any knowledge about God. They never had any fellowship with the tent of meeting. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திற்கோ பிரசன்னத்திற்கோ யெகோவா தேவனை பற்றிய அறிவில்லாத இடத்தில் போய் அவனுடைய வாழ்க்கையை அவன் அந்த இடத்திலே வளர்க்க செய்ததை அந்த இடத்திலே நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வசிக்கிற இடம், உங்கள் பிள்ளைகள் வளர்கிற இடம், நீங்கள் திருமணம் பண்ணுகிற இடம், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்கிற இடம், நீங்கள் வாங்குகிற இடம், அல்லது நீங்கள் உங்கள் தொழிலை தொடங்குகிற இடம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செட்டில் பண்ண விரும்புகிற இடம் சரியான இடம்தானா? அந்த குடும்பத்தில் தேவ பிரசன்னம் இருக்கிறதா? அவர்களுக்கு தேவனை பற்றிய அறிவு இருக்கிறதா? அவர்கள் அநியாயம் செய்கிறவர்களா அல்லது நீதி செய்கிறவர்களா? அந்த குடும்பத்துடைய வரலாறு எப்படி இருக்கிறது? பிள்ளைகளுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? அவர்கள் தேவனை பற்றி அறிவுள்ளவர்களா என்பதெல்லாம் நாம் பார்க்காமல் இன்றைக்கும் அநேகர் தங்களுடைய வீட்டை அந்நிய ஜனங்கள் மத்தியிலே, பாவிகள் வசிக்கிற இடம் மத்தியிலே, அல்லது துன்மார்க்கில் வசிக்கிற இடம் மத்தியிலே இடம் கிடைத்திருக்கிறது, கட்டிடம் அழகாயிருக்கிறது, அல்லது தோற்றத்திற்கு பெண் அழகாயிருக்கிறான், வரன் பார்க்கிற மகன் படித்து நன்றாக படித்திருக்கிறான். இப்படி தோற்றத்தின் அடிப்படையிலே ஆவிக்குரிய சூழலை பொருட்படுத்தாதபடிக்கு உலக பிரகாரமான காரியங்களை மாத்திரமே பார்த்து வீடுகளை கட்டி குடியேறி கொண்டிருப்பில்லானால் ஒரு நாளில் அது பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கும் பெரிய பெரிய இடங்களை பார்த்து, முக்கிய ஸ்தலங்களை பார்த்து, அநேகர் சொல்லுகிற காரியங்களை பார்த்து உங்கள் வீடுகளை பல இடங்களிலே வீடுகளை கட்டி இன்றைக்கு பார்க்கும்பொழுது அநேகர் வீடுகளை இழந்து தவிக்கிறதை பார்க்கிறோம். வீட்டை விட்டு ஓடி போகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் பல இடங்களில் அங்கும் இங்கும் இடத்தை வாங்கி போட்டு அல்லது வீடுகளை கட்டி குவித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, do you ask
of God about everything. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றை குறித்து தேவனிடத்தில் கேட்கிறீர்களா? your environment, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிற பள்ளி, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அனுப்புகிற இடம், உங்கள் பிள்ளைகளுடைய நண்பர்கள், அவர்கள் அடிக்கடி செல்லுகிற இடங்கள் எப்பேற்பட்ட சூழல் நிறைந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் பெரிய பட்டணத்திற்கு அனுப்புவது தவறில்லை, ஆனால் அவர்களுக்கு ஆவிக்குரிய ஒரு சூழல் இருக்கிறா. is there spiritual atmosphere? what kind of environment they have in that place? அப்பேற்பட்ட சூழலில் ஒரு ஆவிக்குரிய ஒரு சூழலில் இருக்கிறதா? அந்த இடம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அறிவை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே பார்க்கும்போது அந்த லோத்துவுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் ஆவிக்குரிய ஒரு சூழல், பிள்ளைகளை வளர்ப்பதற்கு சரியான இடம் இல்லை. அந்த இடத்திலே பார்க்கும்போது it was a place of gay and lesbianism, ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் என்று சொல்லி உறவு கொள்ளுகிற ஒரு மோசமான ஒரு இடத்தில் தான் இவர்கள் வசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பேற்பட்ட மோசமான இடம் பின் நாட்களிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினதை பார்க்கிறோம். ஒரு ஆபத்து வருகிறது என்று சொன்ன பொழுது அவர்களோடு கூட பேசின மருமக்கள் கூட வருவதற்கு அவர்களை அலட்சியம் பண்ணினதை பார்க்கிறோம். பெற்றோரை அலட்சியம் பண்ணின அவர்கள் மக்கள் அப்பேற்பட்ட ஒரு மோசமான இடத்திலே தங்களுடைய வீட்டை அவர்கள் கட்டினபடினாலே ஆபத்து அவருடைய வாழ்க்கையிலே வந்ததை பார்க்கிறோம். எனவே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆவிக்குரிய சூழலை நீங்கள் ஏற்படுத்தி தாருங்கள். உங்கள் பிள்ளைகளை சரியான பள்ளியிலே நீங்கள் சேருங்கள். உங்கள் வீட்டிற்கு வருகிற பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஒரு அட்மாஸ்பியர் இருக்கிறதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மகன், உங்களுடைய மகள் அடிக்கடி போகிற இடம் ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர், ஆவிக்குரிய சூழல் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அதன்படி செய்வீர்களானால் அது உங்களுக்கு பாதிப்பை நேர்மறையாகவோ எதிர்மறையாக கொண்டு வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. சாமுவேலை குறித்து பார்க்கும்போது சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். எனவே அவன் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற பொறுப்புக்கு அவன் ஒரு தீர்க்கதரிசியாக அவன் மாறினதை பார்க்கிறோம். தேவ சத்தம் கேட்கிற நபராய் பார்க்கிறோம். ஆனால் ஏலியின் குமாரர்களோ துன்மார்க்கரோடே அவர்கள் பேசினார்கள், துன்மார்க்கரோடே வாழ்ந்தார்கள். எனவே அவர்கள் வேசித்தன பெண்ணை பின் நாட்களிலே தன்னுடைய 2 பிள்ளையும் அவன் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஒரு ஆவிக்குரிய சூழல். ஆவிக்குரிய சூழலை உங்கள் பிள்ளைகளுக்கு உருவாக்கி தாருங்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக பாதிப்படையாமல் உங்கள் வாழ்க்கையில், அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையான இடத்திற்கு வருவார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒன்று, your choice will affect your life directly or indirectly. இரண்டாவது, your environment will affect your life positively or negatively. நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ சுற்றுச்சூழல் நம்மை பாதிப்படையத்தான் செய்யும் என்பதை மறந்துவிடக்கூடாது. மூன்றாவது, your priority. மூன்றாவது, உனது முன்னுரிமை. what do you for which you give importance? உங்களுடைய வாழ்க்கையிலே எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பது, முன்னுரிமை கொடுக்கிறீர்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த இடத்துல லோத்துனுடைய மனைவியும் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? வெல்த் ஆர் லைஃப், செல்வத்திற்கா அல்லது ஜீவனுக்கா என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். பாருங்களுடைய வாழ்க்கையில அந்த இடத்தில் அவர்கள் சோதோமில் ஏராளமான சொத்துக்களை அவர்கள் சம்பாதித்திருந்தார்கள், வீட்டை சம்பாதித்திருந்தார்கள், எல்லாம் செல்வ செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது தேவதூதன் வந்து அவன் சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு காசு, பணம், இப்படிதான் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இருந்தது. வெல்த், மணி, இவைகளுக்கு லேண்ட், இவைகள் தான் அவர்களுக்கு முக்கியத்துவமாக காணப்பட்டது. இந்த இடத்துல இந்த லோத்துனுடைய மனைவிக்கு கணவன் மீது அவர் அக்கறை இல்லாத ஒரு சூழ்நிலை, லோத்துவுக்கு இந்த இடத்துல வீட்டின் மீது அக்கறை இல்லாத ஒரு சூழ்நிலை. எல்லாம் எப்படி உடைமைகள் இவ்வளவு இருக்கிறதே, சொத்துக்கள் இவ்வளவு இருக்கிறதே, அதன் மேல்தான் இருந்ததை பார்க்கிறோம். லைஃப் ஆர் வெல்த், ஜீவன் வேண்டுமா அல்லது சொத்து வேண்டுமா? பாருங்கள், அநேகருக்கு இன்றைக்கு பார்க்கும் பொழுது உறவு வேண்டுமா அல்லது பொருள்கள் வேண்டுமா என்று சொல்லும் பொழுது பொருட்களை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். பெற்றோர் வேண்டுமா அல்லது மொபைல் வேண்டுமா என்று கேட்கிற போது மொபைல் தான் வேண்டும் என்று சொல்லுகிற எத்தனையோ பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள். சபை வேண்டுமா, நண்பர்கள் வேண்டுமா என்று கேட்கிற பொழுது எனக்கு நண்பர்கள் தான் முக்கியம் என்று சொல்லுகிற அநேகர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். பரலோகம் வேண்டுமா, நரகம் வேண்டுமா என்று சொல்லுகிற பொழுது பரலோகத்தை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் இருக்கிற எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். அநித்தியமானது வேண்டுமா, நித்தியமானது வேண்டுமா என்று கேட்கிற பொழுது அநேகர் இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நித்தியமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததற்கு
கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். their priority was wealth, their priority was money, their priority was land, their priority was Sodom Gomorrah, not life. அந்த இடத்துல அவர்கள் ஒரு ஜீவன் தப்ப ஓடி போவதற்கு மிக பெரிதாக தோணவில்லை. எப்படி இந்த ஸ்தலத்தை விட்டு போவது, எப்படி பணத்தை விட்டு போவது, எப்படி இடத்தை விட்டு போவது என்றுதான் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அவர்கள் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்து அந்த இடத்துல சிக்கி தவித்ததை நாம் பார்க்க முடியும். அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க, உன் ஜீவன் தப்ப ஓடி போ என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்களோ அவர்கள் அங்கேயே காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைய, வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி இன் அ டே? காலையில் எழும்பும் போது வாட்ஸ் யுவர் ப்ரையாரிட்டி? உங்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது உங்களுடைய கரங்களில் மொபைல் முதல் இடத்தை வகிக்கிறதா அல்லது தேவ பிரசன்னம் முதலிடம் வகிக்கிறதா? உங்களுடைய கரங்களிலே மனிதனுடைய உறவுகள் உங்களுக்கு முதலிடம் பெறுகிறதா அல்லது தேவனுடைய உறவு, தேவனுடன் உறவு உங்களுக்கு முதலிடம் பெறுகிறதா? உங்களுடைய கரங்களில் முதலாவது வேதாக முதலிடம் பெறுகிறதா அல்லது தொலைக்காட்சி அல்லது செய்தித்தாள் மற்றவைகள் முதலிடம் பெறுகிறதா? வாட் இஸ் யோர் ப்ரையாரிட்டி? இஸ் யோர் ப்ரையாரிட்டி உங்களுடைய முன்னுரிமை பிள்ளைகள் மேல் இருக்கிறதா அல்லது தேவன் மேல் இருக்கிறதா? பணத்தின் மேல் இருக்கிறதா அல்லது உறவின் மேல் இருக்கிறதா? தேவன் மேல் இருக்கிறதா அல்லது உலகத்தின் மேல் இருக்கிறதா? Priority will affect your life positively or negatively. We must know first things first. முதல் செய்ய வேண்டிய காரியங்கள் முதலாவது செய்தே ஆக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். God must be first place in our life. God must be our priority in our day to day life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தான் முன்னுரிமை பெற வேண்டும், முதலிடம் பெற வேண்டும். Family should be our priority. நம்முடைய குடும்பம் தான் முக்கியத்துவம் இருக்க வேண்டுமல்ல, பணம் அல்ல. இன்றைக்கு எத்தனையோ பேர் தன்னுடைய கணவன் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், மனைவி உள்நாட்டில் இருக்கிறார்கள். குடும்பம் முக்கியம் இல்லாமல் பணம் பணம் என்று சொல்லி வாழ்க்கையின் அதிகப்படியான பகுதியை பணத்திற்காகவே செலவழித்து விட்டு பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு எத்தனையோ பேர் தவித்துக் கொண்டிருக்கிறதை அல்லது விட்டு சென்றிருக்கிறதை பார்க்கிறோம். பணத்திற்கு மேலாக குடும்பத்தை வையுங்கள், உடைமைகளுக்கு மேலாக குடும்ப அங்கத்தினர்களை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நண்பர்களுக்கு மேலாக குடும்ப அங்கத்தினர்களை வைக்கும்படி இந்த நாம் உற்சாகப்படுத்துகிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி ஷுட் பி ஆர் ப்ரையாரிட்டி. நம்முடைய ஆவிக்குரிய நிலை தான் நமக்கு முக்கியமே ஒழிய உலக பிரகாரமான எல்லாம் இருக்கிறதா இல்லை என்பதெல்லாம் ரெண்டாவது. ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே முன்னுரிமை பெற வேண்டும். ஜெபம், வேதம் வாசிப்பு, தேவனோடு உள்ள உறவு, தேவனுக்கு பிரியமானதை செய்தல், இப்பேற்பட்ட காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னுரிமை பெற வேண்டுமே ஒழிய பணம் சம்பாதிக்க வேண்டும், படித்து விட வேண்டும், நல்ல வீடுகளை கட்டிவிட வேண்டும், இப்படி அவைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதை பார்க்கிறோம். தேவனுக்கு முன்னுரிமை கொடுப்பவர்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாட் அபவுட் டேவிட்ஸ் பிரையாரிட்டி? பைபிளை பார்க்கும்போது தாவீது சொல்லுகிறான், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று சொல்லுகிறான். இப்படி அவன் சொல்லுகிற பொழுது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடுவேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதையே தெரிந்து கொள்வேன். Though he was a king over nation, அவன் ராஜ்யத்தின் மேல் அதிபதியாய் இருந்தாலும் அவனுடைய ஆசை எல்லாம், அவனுடைய விருப்பம் எல்லாம், அவனுடைய முன்னுரிமை எல்லாம் முதலாவது தேவனுடைய தேட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய வாஞ்சியா இருந்தது. சங்கீதம் 119 பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது கர்த்தருடைய வசனத்திற்கு அவ்வளவு முன்னுரிமை கொடுக்கிறதை பார்க்கிறோம். என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொடுக்கிற முன்னுரிமைகள், priority every day. நம்முடைய வாழ்க்கையில் எதற்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கிறோமோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை மறந்துவிடக் கூடாது. நான்காவதாக கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Your response or attitude in critical hour will affect your life positively or negatively. உங்களுடைய மனப்பான்மை அல்லது உங்களுடைய மாறுத்திரம், பிரதியுத்திரம் அல்லது நீங்கள் கொடுக்கிற பதில், இக்கட்டான நேரங்களில் உங்களுடைய மனநிலை அல்லது நீங்கள் கொடுக்கிற பதில், பிரதியுத்திரம் உங்கள் வாழ்க்கையிலே நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ பாதிப்பை ஏற்படுத்தும். Your response or your attitude in a critical hour will affect your life. பாருங்கள் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சந்நிதியில் பெரிதாயிருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்கிற செய்தி தூதன் வந்து சொல்லுகிறான். பின் வசனங்களை பார்க்கும்போது, உன் குடும்பத்தாரை பாதுகாத்து கொள்ள அவளை அழைத்து கொண்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அழிவு வரப்போகிறது.
எனவே உங்களுக்கு மாத்திரம் கிருபை கொடுக்கப்படுகிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே அழிவிலிருந்து தப்புவித்துக் கொள்ள நீங்கள் உடனடியாக இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போங்கள் என்று ஒரு இக்கட்டான நேரத்தில் அவங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். தூதர் சொல்லுகிறார், உடனடியாக உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே என்று சொல்கிறார். அவர்கள் பின்னும் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். 12ஆம் வசனம், அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறார். அவள் கீழ்ப்படியவில்லை. 15ஆம் வசனத்திலே, பட்டணத்திற்கு வரும் தண்டனையை நீ தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து போ என்று சொல்லுகிறார்கள். மாத்திரமல்ல 15ஆம் வசனத்தில் துரிதப்படுத்தின பொழுதும் அவர்கள் அதை ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். 19ஆம் வசனத்திலே 16ஆம் வசனத்திலே அவன் தாமதப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பின் வசனத்திலே தேவன் அவன் மீது வைத்த இரக்கத்தினாலே அவனுடைய மனைவியையும் அந்த லோத்துவையும் 2 பிள்ளைகளையும் இழுத்து கொண்டு போய் பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போகிறதை பார்க்கிறோம். In times of crisis their attitude was very worst. மிக இக்கட்டான நேரங்களில் அவருடைய மனநிலை, மனப்பான்மை அது நேர்மறையாக இல்லை. பாருங்கள், sin of procrastination, காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆபத்து வரப்போகிறது, இக்கட்டு வரப்போகிறது என்ற சூழ்நிலையிலே அவர்கள் காலம் தாழ்த்தி கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். sin of complacency, அந்த இடத்தில் நிர்விசாரம். இவ்வளவு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாருங்கள், காலம் இவர்களுக்காக தாழ்த்தி கொண்டே இருக்கிறார். நேரம் இல்லை, உடனடியாக பட்டணத்தை கர்த்தர் அழிக்கப் போகிறார், உடனடியாக ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லும்போது அந்த இடத்தில் அவர்கள் நின்று அவர்களோடு கூட பேரம் பேசி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். they were struggling with double mindedness, they were struggling with wavering mind. அவர்கள் மனம் அந்த இடத்தில் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இரு மனநிலையில் இருக்கிறார்கள். போவோமா வேண்டாமா, இவ்வளவு சொத்தை விட்டு எப்படி போவது, ஜீவனா அல்ல சொத்தா, இப்படி பல நிலையில அவர்கள் குழம்பி போய் அந்த ஆபத்திலிருந்து தப்புவித்துக் கொள்வதற்கு, ஜீவனை தப்புவிக்க பதிலாக அவர்கள் காலம் தாழ்த்தி கொண்டிருந்ததை பார்க்கிறோம். their understanding level, their maturity level was very low in that circumstances. அவருடைய முதிர்ச்சி அடையாத தன்மை, புரிந்து கொள்ள முடியாத தன்மை, பிரச்சனையுடைய வீரியம் என்ன, எவ்வளவு பெரிய ஆபத்து வரப்போகிறது, பட்டணமே கந்தகத்தால் எரிய போகிறது, அக்கினியால் இந்த முழு பட்டணம் அழிய போகிறது. தேவன் இரக்கமாய் கிருபையாய் இந்த குடும்பத்தை பாதுகாக்க நினைக்கிறார். ஆனால் இந்த பிரச்சனையுடைய வீரியத்தை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. காலத்தினுடைய வேகம் என்ன, காலம் எப்பேற்பட்ட காலம் என்பதை அவளால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அந்த கிருபையை போக்கடித்து விடக்கூடாது, கிருபையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. இந்த இதிலே அகப்பட்டு கொண்டுமானால் என்ன தண்டனை வரும், அதை பற்றி அறிவும் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. their understanding level, their maturity level was very poor in that condition. பாருங்கள், கிருபையை போக்கடிக்கிற ஒரு சூழ்நிலை, காலத்தை வீணடிக்கிற ஒரு சூழ்நிலை, கடைசி காலத்தின் அழிவு வரப்போகிறது என்கிறதை பற்றிய அறிவில்லாத ஒரு சூழ்நிலை. என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை அடிக்கடி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உலகம் எங்கும் பலவிதமான அழிவுகளை ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு வருகிறார், காலம் சமீபமாயிற்று, மனம் திரும்புங்கள் என்றெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் காலத்தினுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளவில்லை. பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி சுத்த வேண்டாம், இப்படி செய்ய வேண்டாம், மொபைல் அதிகமாக பார்க்க வேண்டாம், இப்படி செய்ய வேண்டாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பிரச்சனையுடைய வீரியத்தை, அதனுடைய பாதிப்பை குறித்த அறிவில்லாமல் இன்றைக்கு அநேகர் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாட்கள் பொல்லாதவையானபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். their attitude, their response affected their lives positively and negatively. அவருடைய வாழ்க்கையில் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ அவருடைய மாறுத்திரம் பாதிப்பை ஏற்படுத்தினதை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, do not choose based on appearance. தோற்றத்தின் அடிப்படையில் தெரிந்து கொள்ளாதிருங்கள். do not choose wealth more than life. பணத்தை ஜீவனை பார்க்கிலும் பணத்தை, உடைமையை அதிகமாய் தெரிந்து கொள்ளாதிருங்கள். தேவன் கொடுக்கிற கிருபையை நீங்கள் போக்கடித்து விடாதிருங்கள். தேவனோடு கூட பேரம் பேசிக்கொண்டு காலத்தை வீணடித்து விடாதிருங்கள். மனம் திரும்புவதற்கான அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த பகுதியில் இந்த லோத்துவின் மூலமாக ஆண்டவர் கற்றுத்தருகிற காரியம் your choice, your environment, மாத்திரமல்ல your priority, your attitude will affect your life positively and negatively. பின் நாட்களை பார்க்கும்போது அவன் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க ஏற்பட்டது. அவன் ஜீவன் தப்ப ஓடி போகும்போது லோத்தின் மனைவி உப்பு தூணானால் அவன் லோத்து எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் போனான். அவனுடைய வாழ்க்கையிலே தவறான தேர்ந்தெடுப்புகள், தவறான சுற்றுச்சூழல், தவறான காரியங்கள் அநேக பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது. என கேட்டுக்கொண்டு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுப்பாராக. பரலோக பிதாவை நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் வருகிற
ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தெரிந்தெடுக்கிற தெரிந்தெடுப்புகள், ஆண்டவரை வாழ்கிற வசிக்கிற சுற்றுச்சூழல்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, அவருடைய முன்னுரிமைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய மனப்பான்மைகள், முதிர்ச்சிகள் சரியானதாக இருக்க ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வார்த்தையின் மூலமாக தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்வீராக. உமக்கே கனத்தி மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தத்தினுடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.